மயிலாப்பூர் தொகுதி யாருக்கு? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். திமுகவில் தாவேலு, நாம் தமிழர்ல அருண், தாவேக்காவில் வெங்கட்ராமன். மயிலாப்பூர் தொகுதி சென்னை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் இதுவும் ஒன்று. இந்த தொகுதியில் 1952 முதல் 2021 வரை 17 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. அதில் அதிகபட்சமாக அதிமுக 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 6 முறை திமுகவும், 3 முறை காங்கிரசும், 1 முறை பாஜகவும் வெற்றி பெற்றிருந்தன. கடைசியாக நடந்த 2021 தேர்தலில் திமுகவை சேர்ந்த தாவேலு வெற்றி பெற்றிருந்தார். தற்போது அவரே மீண்டும் மயிலாப்பூரில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் அருணும், தாவேகா சார்பில் வெங்கட்ராமனும் போட்டியிடுகின்றனர். முதல்ல மயிலாப்பூர் தொகுதி அவங்க பழைய கணக்கிலே இருக்கிறாங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தனித்தனி தொகுதியா இருக்கு. சேப்பாக்கம் தனி தொகுதி, திருவல்லிக்கேணி தனி. இப்போ ரெண்டையும் ஒன்னாக்கி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஒன்னாக்கிட்டு திருவல்லிக்கேணி இருக்கக்கூடிய பாதியை கட் பண்ணி மயிலாப்பூரில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ மயிலாப்பூர் தொகுதியினுடைய ஸ்ட்ரெச்சரே மாறிடுச்சு. அங்கே அவங்க நினைக்கிற மாதிரியான அந்த கோர் அந்த இந்துத்துவா ஓட்டு இருக்குது, அந்த 4.5 இருக்குங்கிறத மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இப்போ திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸும் இங்கே மேஜராக வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் இங்கே வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அது ஒரு தப்பான கால்குலேஷன். இவங்க சூஸ் பண்ணியிருக்க வேண்டிய இடம் வேளச்சேரி, ஆனால் இவங்க சூஸ் பண்ணியிருக்க இடம் மயிலாப்பூர். மயிலாப்பூரில் பழைய கதையில் இருக்கிறாங்க. நடராஜ் ஜெயிச்சாரு, எஸ்வி சேகர் ஜெயிச்சாரு, லட்சுமணன் பாஜகவில் ஜெயிச்சாரு அப்படின்னு பழைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு பழைய டேட்டாஸ் வச்சு பேசிட்டு இருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பில் மயிலாப்பூர் பல பிளவுகளாக பிளகப்பட்டுச்சு. அதனால மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு மிக டஃப்பான ஒரு தொகுதி தான். அப்படிதான் தென்சென்னையில் இவங்க 3ஆவது இடத்துக்கு போவாங்க அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் பேசப்பட்டப்போ 2வது இடத்துக்கு வந்தாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா? இல்லை, அது அந்த எலெக்ஷனே வேற. இப்போ லோக்கல் எலெக்ஷன் எதிர்த்து நிற்கிறது மாவட்ட செயலர், அந்த பகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏ. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அங்கே எப்படி நம்ம சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியன் பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி அங்கங்கே ஏதாவது மாதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த இருக்கக்கூடிய லேடிஸ் அந்த பசங்களை எல்லாரும் என்கரேஜாக வச்சுருக்காரு. கோல போட்டி, விளையாட்டு போட்டி, அது இதுன்னு பண்ணிகிட்டே இருக்காரு. பொங்கல்லாம் அது இந்த விழான்னு அவங்கள ஒரு என்கரேஜாக வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது வேலு அந்த தொகுதியை தக்க வைப்பார், மீண்டும் அவரை வெற்றி பெறுவார். மயிலாப்பூரில் சாரஸோட டெமோகிராஃபிக் 2011 மாறிடுச்சு. 11 மாறிடுச்சு. அதாவது 2006 கலைஞர் ஜெயிச்ச டெமோகிராஃபிக் மாறிடுச்சு. பட் 11 ஜெயிச்சிருக்காங்க, 16 ஜெயிச்சிருக்காங்க. 2 முறை நடராஜ் ஜெயிச்சிருக்காரு. சென்ற முறை தான் நடராஜ் அதில் தோற்று போனார். பட் என்ன சிக்கலாக இருக்குது அப்படின்னா, மயிலாப்பூரில் தாவேகாவும் பிராமின் கேண்டிடேட் போட்டிருக்காங்க, நாம் தமிழர் பிராமின் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ரைட். இப்போ இதில் என்னென்னா பிராமணர்கள் ஐ திங்க் அவங்களோட ஓட்டு 8% நினைக்கிறேன். உள்ள அந்த தொகுதிக்குள்ளே 8% ஓட்டு இருக்குது. அதில் அந்த 8% ஓட்டில் பூத்துக்கு போய் ஓட்டு போடுறவங்க ஒரு 6% இருப்பாங்க. இந்த 6% ஓட்டில் 1% 2% பிரிஞ்சாலுமே அது பெரிய மார்ஜினலாக இருக்கும். அந்த தொகுதியில் ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக தான் இருக்கும். அது ப்ளஸ் தாவேகா ஃபிஷர்மேன் ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. ஃபிஷர்மேன் ஓட்டை பிரிக்கிறோன்னா அங்கே தாவேகா கேண்டிடேட் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கணும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வெங்கட்ராமன் இஸ் ஆல்சோ பிராமின். ஸோ 2 பிராமின் ஃபேஸ். அவங்க 2 பொருளாளரும் பிராமின், அருண் நாம் தமிழர் அவரும் பிராமின். ஸோ 2 பிராமின் ஃபேஸ் இருக்குது. பாஜக ஆக்சுவலி டேக்கன் கிராண்டட், இங்கே பிராமின் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஒரு இது இருக்காங்க. பட் நிறைய பேர் ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருக்காங்கன்றது ரொம்ப கிளியராக இருக்குது. இன்னொரு சிக்கல்னா அந்த ஃபிஷர்மேன் எல்லாமே அதிமுக ஓட்டு. ஃபிஷர்மேன் அதிமுக ஓட திமுக வாங்கிட்டாங்க. இல்லை இப்போ இல்லை, கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. போன எலெக்ஷன்ல அது பெருசா 50-50 தான் இருக்குது. எப்பயுமே அந்த மீனவன் படம் பார்த்துல இருந்து அவங்க அதிமுக கோஸ்டல் ஏரியாவில் இருக்க போகிறோம் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்பயுமே. இப்போ அதுவுமே தாவேகா பிரிச்சுன்னு வச்சுங்க, அதுவும் சிக்கல் தான். அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அந்த தொகுதி ஒரு வீக்கான தொகுதி தான் பாஜக. திமுக தான் வாய்ப்பு இருக்கு. ஆமாம். இல்லை, நான் ஃபைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் சில ஓட்டை கன்சாலிடேட் பண்ண வேண்டிய இடத்துல தமிழிசை மேடம் இருக்காங்க. அது எப்படி கன்சாலிடேட் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். என்னன்னா வேளச்சேரியில் அசோக்கு, மயிலாப்பூரில் தமிழிசைன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் உள்ளே போனாங்க. ஏன்னா அசோக் சீட்டை நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா 8 கோடியிலேருந்து 10 கோடி செலவு பண்ணியிருக்காரு. அவர் அவர் ஷோஷாட் எம்எல்ஏ. ப்ராஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா 2 நல்ல சீட்டு சென்னைக்குள்ளே, அந்த 18 சீட்டில் ஒன்று டி நகர், ஒன்று வேளச்சேரி. விருகம்பாக்கம்னா டஃப் ஃபைட்டாக மாறும். அது என்ன ஆகும்னா களம் தான் சொல்லும். பட் இங்கே 2 பேரும் அதிமுகவை போட்டு 2 பேர் நின்றாலும் ஜெயிச்சிருவாங்கன்றது கன்ஃபார்மான விஷயம். அதில் மாற்றுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இருக்கும்போது அதில் எப்படி அதிமுக ரிஸ்க் எடுக்கும் அப்படின்றது தான் ஒரு இது. பட் அண்ட் அதர் சேட் பார்ட் வினோஜும் சரி, எஸ்ஜி சூர்யாவும் சரி ரொம்ப நாள் உழைச்சாங்க. உழைக்காமலாம் இல்லை, பட் கூட்டணி அரசியல் இதெல்லாம் சகஜம் சொல்லிட்டு போவாங்க. அடுத்தது திரு ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலை. இங்கே பாஜக நிற்கிது. நாம் தமிழரில் விக்னேஷ், தாவேக்கால அருள் ஆறுமுகம்.
திருவண்ணாமலை தொகுதி. இந்த தொகுதியில் 1951 முதல் 2021 வரை 16 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. அதில் திமுக 9 முறையும் காங்கிரஸ் 7 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. வேறு எந்த கட்சிகளாலும் இங்கு ஒரு முறை கூட கால் பதிக்க முடியவில்லை. 1996 முதல் கடைசியாக நடந்த 2021 தேர்தல் வரை தொடர்ச்சியாக 6 முறை திமுகவே இத்தொகுதியை கைப்பற்றியுள்ளது. இந்த முறை திமுக சார்பில் ஏவா வேலு இங்கு போட்டியிடுகிறார். ஏற்கனவே இந்த தொகுதியில் அவர் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருந்தார். அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் பாஜக வேட்பாளர் ஏழுமலை, நாம் தமிழர் வேட்பாளர் விக்னேஷ், தாவேகா வேட்பாளர் அருள் ஆறுமுகம் ஆகியோர் களத்தில் தீவிரமாக வேலை செய்து வருகின்றனர். ஏறக்குறைய ஆத்தூர் மாதிரி தான் அங்கே தொடர்ந்து வெற்றி ஏவா வேலு. ஏவா வேலை பொறுத்த வரைக்கும் அங்கே அவர் பூர்வீகம் பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக கலந்து வந்தவர். அதிமுகவிலிருந்து வந்து திமுகவுக்கு வந்து திமுகவில் இன்னைக்கு வந்து முக்கிய தளபதிகளில் ஒருவராக இருக்காரு. வரவு செலவு போக்குவரத்து எல்லாமே இன்னைக்கு ஏவா வேலு தான். ஏவா வேலுடைய கூட்டணி கட்சியில மெயின்டைன் பண்றது முதற்கொண்டு அவர் தான். அப்படிங்கும் போது அந்த தொகுதியில் வந்து நிறைய காலேஜ் நடத்துறாரு, நிறைய நலத்திட்டங்கள் பண்ண, நிறைய ஃப்ரீ எஜுகேஷன் நிறைய கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் கட்சிக்கார ஒருத்தர் போய் ஒரு குழந்தைய சேர்த்துட்டாங்க, ஒரு 2 லட்ச ரூபா கம்மி பண்ணணும், 3 லட்ச ரூபா கம்மி பண்ணணும்னா நீங்கள் வேலைக்கு போய் மீட் பண்ணீங்கன்னா உடனே செஞ்சு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காரு. எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை வந்து நிறையா பண்ணுறாரு. ஏறக்குறைய ஆத்தூர் மாதிரி தான் அவரும் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி தான் ஏவா வேலு. இங்கே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திருவண்ணாமலை சிட்டி தொகுதியில் தாவேகா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தாவேகா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. திமுகவோட பெரிய பலம் வந்து ஆன்டி 1 இயர் கன்சல்டேஷன். அந்த தொகுதியை பார்த்து ஆன்டி 1 இயர் இல்லாதவர்கள்லாம் ஒன்றா சேர்றாங்க ஒரு பாயிண்ட்ல. இப்போ அந்த ஆன்டி 1 இயர் கன்சல்டேஷனை இவர் பிரேக் பண்ணுறாரு. 50-30% இருக்காங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் தாவேகா வந்து இதில் இன்னும் ஃபர்தராக பிரேக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய கேண்டிடேட்டை போடல தாவேகா. அது ஏன் போடலைன்றது எனக்கு இன்னைக்கும் தெரியல. அங்கே நல்ல வாய்ப்பு இருந்தது தாவேகாக்கு, ஆனால் வந்து அவங்க சைலண்டாக அங்கே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலையில். ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா என்னன்றது இல்லை, இவரை எதிர்த்து அவரை ஃபோர்ஸாலாம் பண்ணவும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அந்த கேண்டிடேட் இங்கே வேஸ்ட் பண்ணதுக்குள்ள ஜெயிக்கிற வேற ஏதாவது வீக்கான ஜோனில் ட்ரை பண்ணலாம் கூட நினச்சிருக்கலாம். இங்கே செலவும் அதிகமாக இருக்கு, எல்லாரும் பெரிய கேண்டிடேட் ஆனால் இருக்கும்னு நினைக்கிறேன்.